இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜென்னா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் சேர்த்தும் இந்த சட்னி செஞ்சுக்கலாம். இப்போ இதில் 5 பெரிய பல் பூண்டு எடுத்து அதை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பூண்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டை சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வேண்டான்னு நினைக்கிறவங்க தக்காளிக்கு பதிலாக கொஞ்சமாக புளி சேர்த்தும் இந்த சட்னி செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். வெங்காயம் நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நாம் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே பேனில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பில், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். சட்னி நமக்கு சூடாக வேணும்னு நினச்சா நாம் தாளிக்கிற பேன்லேயே அரைச்ச சட்னியை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாக தேவையில்லைன்னா நாம் அரைக்கிற சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிச்சிட்டு தாளிப்பை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரத்தண்டியும் வெயிட் பண்ணலாம். சட்னி நமக்கு நல்ல கலர் கிடைக்கணுன்னா நாம் ஃபஸ்ட்டே வெங்காயம் வதக்கும் போது தேவையான அளவு காஷ்மீரி வத்தல் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.